எல்லாமே உங்கள் நேரத்தில் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கும். பொறுத்துக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி கைகூடலை அப்படி என்பதற்காக உலகமே இருண்டு போச்சுது அப்படின்னு வாழாதீங்க. உங்களுக்கானது உங்களுக்கான நேரத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் முந்தாமல், ஒரு செகண்ட் பிந்தாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நம் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர். அவர் போட்ட திட்டம் ஒரு போதும் எதற்காகவும் எதனாலும் யாருக்காகவும் மாறப்போவதே கிடையாது. ஒருவேளை அவர் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாற்றிப்பார். எப்போ தெரியுமா? நம்ம அவர் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சா அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் மனசு மாறுவோமாக இருந்தால், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோமாக இருந்தால், நம்முடைய தண்டனையை அவர் தன்னுடைய எண்ணத்தில் இருந்து நீக்கி விடுவார். ஆண்டவர் தண்டிக்கத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீர்களாக இருந்தால் அது அவருடைய நோக்கம் கிடையாது. He is not a spiritual policeman who is going behind you all the time taking a note of all the mistakes that you do. No, he is not. அவர் ஏதோ ஒரு ஆன்மீக போலீஸ்காரர் கிடையாது. உங்கள் பின்னாடியே சென்று நீங்கள் பண்ணுகிற தப்பெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு காத்திருக்கின்ற ஒரு போலீஸ்காரரே கிடையாது. மாறாக அவர் அன்பின் தெய்வம். எப்போ நீங்கள் மனசால பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி வர்றீங்களோ, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்க, அப்போ ஓடியே வருவார் உங்களை அரவணைச்சிக்க. ஊதாரி பிள்ளை நோம அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போது ஆண்டவருடைய நோக்கம் உங்களை தண்டிப்பது கிடையாது. இந்த தபசு காலம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசியல்களை அதிகமாக செய்யுங்க. அரசியல்கள் அப்படின்னு சொல்கிற வேளையில் நீங்கள் சேமிக்கிற பணம், உங்கள் தவ முயற்சிகளால் நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம், அதை எடுத்து தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ அல்லது உங்கள் பணம் எவ்வளவு சேருது அப்படின்றதை பொறுத்து பல குடும்பங்களுக்கோ உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிற வேளையில் அதை பார்க்கிற தெய்வம் உங்களது உள்ளத்தை பார்ப்பார். மற்றவர்கள் உங்களது கரங்களை பார்த்தாலும் தெய்வம் உங்களது இதயத்தை பார்ப்பார். அந்த இதயத்தில் நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இருப்பதை பார்ப்பார். அந்த எண்ணத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களது ஆசீர் அது வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்ட காரியங்கள் நீங்கள் கேட்ட வேளையிலே அவர்கிட்ட இருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் எப்போ உங்களை சேரும் அப்படி என்பது அவருக்கு தான் தெரியும். அதான் சொன்னேன் இல்லையா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை குறித்து நீங்கள் ஜபிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைன்னு நீங்கள் நின்று இருந்துட்டு போய்கிட்டே இருங்க. அவரை மறக்காதீங்க, அவரை நம்பிக்கோங்க. ஏன்னா கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை பண்ணி கொடுப்பார். அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டே இன்னைக்கான நற்செய்தி. இன்னைக்கு இயேசு ஆண்டவர் கோவில் திருவிழாவுக்கு போகிறாரு. தன்னுடைய சீடர்களுக்கு தெரிந்து போகலை, அவர்களை விட்டுட்டு தனியாக போகிறாரு. அப்படி போகிற வேளையில் அந்த கோவிலில் திருவிழாவில் அவர் போதிக்க ஆரம்பிச்சிடனே மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. கூடின உடனே ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தானே மெஸ்ஸியான்னு சொன்னாங்க, இவரை இப்போ தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏன்னா மெஸ்ஸியா என்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இவரை தானே கொல்லுவதற்கு தலைவர்கள் வழி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக்காக நின்று ப்ரீச் பண்ணுறாரே அப்படின்லாம் பலவிதமான கேள்விகள். இப்போது இயேசு அந்த இடத்துல ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் பெரியவங்க, தலைவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவரை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் என்று வர்றாங்க. அவங்க என்னதான் பிளான் போட்டு திட்டம் போட்டு அவரை பிடிக்கலாம், கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவரை நோக்கி வந்தாலும் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவருக்கான நேரம் வராதபடியால், தெய்வத்தினுடைய நேரம் வராதபடியால் அவர்களால் எதுவுமே பண்ண முடியலை. பார்த்தீங்களா? உங்களுக்கான தேவை, உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறுவதற்கான காலம் இருக்குது. உங்கள் ஆசை உங்கள் மேலே வருவதற்கான கரெக்டான டைம் இருக்குது. அது வரைக்கும் சில சவால்களை நீங்கள் கடந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லைங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சவால்களை கடக்கிற பொழுதுதான் யூ வில் பிகம் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் கேரக்டர். உங்களது ஆளுமை, யுவர் பர்சனாலிட்டி அது நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும். உங்களது உண்மையான நிலை, நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை ஆழமாக வளர ஆரம்பிக்கும்.
ஒரு சின்ன தோல்வியை கண்டிங்க அப்படின்னு சொன்னால் மனசு உடைஞ்சு போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஆண்டவர் ஆசிரியர் உங்கள் மேலே நிறைவாக கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாக நீங்கள் நல்லபடியாக ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சபடி அந்த குழந்தை பாக்கியே கிடச்சிட்டுது, நீங்கள் நினச்சபடி அந்த திருமண வரம் கைகூடி வந்துடுச்சு, நீங்கள் நினச்சபடி அந்த ஃப்ளைட் உங்களுக்கு கிடச்சிருச்சுது, இதெல்லாம் கிடச்சிருச்சுது. இப்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. நான் கேட்டபடி ஆண்டவர் உடனடி ஆசிரியர் கொடுத்துட்டாரு. ஆனால் திடீர் என்றா போல இந்த ஆசிரியரில் ஏதாவது சவால் வந்துட்டா, குழந்தை பாக்கியம் கேட்டீங்க, ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு, இப்போ குழந்தை வளர்ப்பதில் ஒரு பெரிய போராட்டம். இப்போ யோசிக்கிறீங்களா, ஏண்டா இந்த குழந்தைய நான் கேட்டுக்கிட்டேன்? தப்பாக சொல்லலைங்க. அந்த குழந்தை பண்ணுற சில காரியங்களை பார்க்குற நேரத்தில் அதை உங்களால் கையாள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் மனசில் சில நேரத்தில் சலிச்சிக்கக்கூடும் இல்லையா? அல்லது நீங்கள் நினச்சபடி அந்த ஃப்ளைட் கிடச்சிருச்சு, ஆனால் கிடைச்ச ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறப்போ தான் தெரியுது உங்கள் டிரான்சிட் கரெக்டாக கிடைக்கல. ஏண்டா அவதிப்பட்டு இந்த ஃப்ளைட்டை நான் எடுத்தேன், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னா. ஆகவே தான் சொல்லுகிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட உங்கள் தேவையை சொல்லிவிட்டு அவருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருங்க. உங்கள் நேரத்தில் கரெக்டாக அவர் உங்களுக்கான ஆசிரியர் கொடுப்பார். அந்த ஆசிரியர் உங்கள் மேலே வருகிற பொழுது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை பாத்திரம் இந்த அளவாக தான் இருக்குது. இந்த அளவாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாத்திரத்தில் நீங்கள் கேட்குற ஆசிரியர் இன்மாம் அளவு பெருசு. இவ்வளவு பெரிய ஆசிரியர் இந்த சின்ன கப் போன்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இது தாங்கிக்குமா? முடியாது இல்லையா? என்ன பண்ணணும்? இந்த கப்பை பெருசாக்கணும். என்ன வரப்போகின்ற ஆசை பெரிதானது. உங்களது மனசை நீங்கள் அகலமாக விரித்திருக்கணும். இப்போ வேணா நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற மனநிலையோடு இருக்கலாம். ஆனால் துரோகத்தை சந்தித்து கொஞ்ச நாட்கள் அப்படி கடந்து போகிற வேளையில் இன்னொரு பிரச்சனை வர்ற நேரத்தில், இன்னொரு சவால் வர்ற நேரத்தில் இந்த துரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பழி வாங்கணும் அப்படிங்கிற நிலை இப்போ கொஞ்சம் மாறி, சரி இதான் வாழ்க்கை, நாமும் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கேரக்டரில் நீங்கள் கொஞ்சம் வளருவீங்க இல்லையா? உங்கள் பொறுமையில் நீங்கள் கொஞ்சம் வளருவீங்க இல்லையா? உங்கள் அனுசரித்து போகிற தன்மையில் வளருவீங்க இல்லையா? இதெல்லாம் நடக்கிறப்போ உங்கள் பாத்திரம் அகலமாக விரிய ஆரம்பிக்கும். அப்படி அகலமாக அது விரிய ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய மெச்சூரிட்டி வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வயசில் முதிர்ந்து கொண்டு போனாலும் உங்கள் மெச்சூரிட்டி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்படி வளர்ந்துக்கிட்டு போகிற வேளையில் ஆண்டவரது ஆசிரியர் இறங்கி வருகிற பொழுது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போய்ங்க. ஆகவே தான் சொல்லுகிறேன், இன்றைக்கி இயேசு ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த தபசு காலத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட காரியங்கள்லாம் என்னுடைய நினைவில் இருக்குது, அவை எல்லாம் ஆசிரியராக அனுப்பிட்டேன், ஆனால் அவை சேருவதற்கான டேட்டையும் டைமையும் கரெக்டாக குறித்து தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த நேரத்தில் அது வரும். அதை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் நினச்சி மனசு வேதனைப்படாதீங்க. அவற்றையும் வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். என்னை மறந்து விடாமல் என்னை நோக்கி கூவி அழையுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி ஆசிர் சேர்ந்ததும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆசிரின் வாழ்க்கையிலும் பார்க்க அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆசிரின் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்விலும் ஆசிரம் வாழ்ந்து வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.